ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுக்கணும், நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது. வேலை வேகமாக முடிவிட்டு இருந்தால் இங்கே எடுத்து இங்கே எனக்குள்ள ஒரு ஸ்டிச்சு, இங்கே பாருங்கள், வேகமாக முடிவிட்டு இருந்ததுக்காக தான் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, இப்படி கொடுக்கவே கூடாது. நான் கொடுத்துருக்க தெரியுதா, கண்ணுக்கே தெரியாத மாதிரி டபுள் லேயரில் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு காட்டுறேன். கை வாக்கில் கிட்ட வச்சுக்கோங்கம்மா. வச்சுட்டு டபுள் லேயரில் கொடுக்கணும். அப்புறம் அந்த குரூப்பில் வந்து எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மேம். நாங்கள் ஆல்ரெடி ஆரி ஒர்க் கிளாஸ் போயிருக்கோம், நிறையா ஃபீஸ் கட்டி போயிருக்கோம், ஆனால் வந்து அந்தளவுக்கு அங்கே எஃபெக்டிவாக சொல்லித்தரல, இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் அட்வான்ஸ் லெவலாக படிக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் மேம். நீங்கள் வேறு எங்கேயாவது முடிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ தான் பிகினரு, நல்லா ஒரு ஆரி ஒர்க் பிளாட்ஃபார்மில் சேர்ந்து A to Z ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, நம்மளோட பேஜில் வெறும் ₹100 பேமெண்ட்டுக்கு சூப்பராக ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மேம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பேஜை காண்டாக்ட் பண்ணலாம். பேசிக்காக அந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸிங் இப்போ சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், அதுலேருந்து அட்வான்ஸ் லெவலான இந்த மாதிரி நெட் கிளாத் ஃபிக்ஸிங் வரைக்கும் என்னோடய கைடன்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஓவரால் ஃபுல்லாகவும் நீட்டாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி ஓவரால் ஃபுல்லாக முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கிள் லேயர் கிடையாது, டபுள் லேயர். நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹாய் சிஸ்டர், செயின் ஸ்டிச் போடுறதா உங்கள்கிட்ட காட்டல. இப்போ ஓவரால் ஃபுல்லாக டபுள் லேயரில் கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாமான்னு கேட்டால் ஸ்ட்ரிக்ட்லி நோ, அப்படி பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஜிக்ஜாக் ஃபில்லிங். நீங்கள் ஆரி ஒர்க் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜிக்ஜாக் ஃபில்லிங் போடணும். எதுக்காக அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், ஜிக்ஜாக் ஃபில்லிங்னா இப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் போடணும். அப்போ அதை சொன்ன மாதிரி அந்த ஜரி த்ரெட் போடுற மாதிரி இங்கேனக்குள்ள ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது இங்கே போடுறோமா, மூணாவதை கொண்டு போய் இங்கே போடக்கூடாது. இவ்வளோ கேப் போகவே கூடாது. இங்கே பாருங்கள், கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், இப்படி தள்ளி போகாமல் கிட்ட போகணும். ஜிக்ஜாக் ஃபில்லிங்னா அந்த போட்டிருக்க 2 செயின்ஸ் வச்சு லாக் பண்ணுறதுக்காக. ஓவரால் அதையும் பிடிச்சிட்டு காட்டுறேன். நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்காக வருது, ரொம்ப பொறுமை வேணுமா. முன்னாடியே சொன்ன மாதிரி பொறுமை வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம போடுற ஸ்டிச்சஸ்லேயுமே ரொம்ப பொறுமை வேணும். கீழே போட்டு நான் ஜிக்ஜாக்காக இது மாதிரி அடுத்து இந்த பக்கம் எப்போவுமே ஷார்ப் எட்ஜஸ் திரும்புகிற போது அவனுக்குள்ள ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா குட்டி ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸ் கூட தான் நம்மளோட வந்து ஆரி ஒர்க் கிளாஸில் கவர் ஆகும் மேம். இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் நம்மகிட்ட வந்து ஃப்ரீ கிளாஸ் தானே ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எல்லா கிளாஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கொயரிஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓவரால் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஜிக்ஜாக் ஃபில்லிங் எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கேன்னு பாருங்கள் மேம். ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த அளவுக்கு குட்டியாக இப்படி நீட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங்க ஒரு ஸ்டிச்சிங்கன்னு போடுங்க, நெட் கிளாத்தை கட் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பி நம்ம ஜரி போட்டிருப்போம்ல, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆரி ஒர்க் போட்டாலுமே உங்களோட பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு நார்மல் ஸ்டார்டிங் போட்ட முடிச்சு, இப்போ தான் கட் பண்ணி எடுத்த முடிச்சு. இப்போ வந்து எனக்கு இந்த நெட்டு மட்டும் தானே வேணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஊசி இருக்குல்ல, ஒரு ஊசி ஏதாவது ஒன்றை வந்து இப்போ நம்ம நீடில் போட்டோம்ல அந்த ஊசியே கூட இந்த மாதிரி தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு, அதாவது இங்கே கிளாத்துலேருந்து படாமல், இல்லாட்டி ஃப்ரெண்டு திருப்பிட்டு சேம் மெத்தட் உள்ளே குத்துனீங்கன்னா உங்களுக்கு 2லேயும் இறங்குறது தெரியும். அதனால் மேலே மட்டும் லேசாக நெட்டு படாமல் பேக் சைடு திருப்பி பாருங்கள், நெட்டில் பட்டிருக்கானு இல்லையா. நெட்டு தனியாக இருக்குது, நீடில் தனியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இது எப்படி நம்மளாக ஒரு ஓட்டை உருவாக்கணும், ஹோலை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோலை உருவாக்கினதுக்கப்புறம் நல்ல ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணுங்கள் மேம். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பிசுறு நீங்கள் கட் பண்ணாலும் ஒன்றுமே செய்ய முடியுங்க. பாருங்க, இந்த ஹோல் எடுத்தீங்கல்ல, அந்த ஹோல்லேருந்து அப்படியே அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு நூலை எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா தூக்கி பிடிச்சிக்கோங்க மேம். ஏன்னா ஷார்ப்பாக கட் பண்ணுறதுனால நெட் கிளாத்தில் இவ்வளோன்னு பட்டாலுமே நெட் கிளாத் கட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து நான் சின்னதாக பண்ணியிருக்கேன், மினியேச்சராக. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். யாருக்குமே கையில் இவ்வளோ இருக்கும், நல்லா பெருசாக தானே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி ஒரு பக்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படி அப்படியே கட் பண்ண வேண்டியது. நல்லா தூக்கிக்கோங்க மேம். உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கை நல்லா தூக்கிக்கோங்க.
இந்த ஷார்ப்பு இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும், வேறு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. இந்த இடம் இருக்குது அந்த முனி, அந்த முனி மட்டும் தான் உங்களுக்கு உள்ளே போகணும். இப்படி தூக்கி தூக்கி இந்த பிசுறு வராத மாதிரி பொறுமை உங்களுக்கு வந்து 100% இருக்குன்னு அப்படின்னா நெட் கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 500% வேணும். புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரது என்னென்னு. பொறுமை அங்கே பாருங்கள், அது உள்ளே படவே கூடாது. பெரிய கையாக இருக்குன்றக்காக சிஸ்ஸர் யூஸ் பண்ணாதீங்க மேம், அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் நமக்கு. கட்டர்லேயே அந்த முனி ஒரு இடத்துல கூட இதை வந்து ரொம்ப உள்ளே தள்ளிடக்கூடாது. பொறுமையாக அவ்வளோதான். இது மாதிரி ஓவரால் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓவரால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட நெட் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? எங்கேயாவது பிசுறு ஒரு மாதிரி எதாவது நெட்டை கட் பண்ணது எதாவது தெரியுதா? இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதான் என்னோட உடம்புனா இப்படி தான் இருக்கும். அடியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மொத்தமாக ஃபுல் கிளாத்துக்கும் வந்து நெட்டு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை மேம் ஃபுல் கிளாத்துக்கும் ஃபேப்ரிக் கேட்டு சின்னதாக ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் வந்து அவங்க நெட் ஃபேப்ரிக் கேட்குறாங்க, அதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். பாய் மேம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிசுறு தெரியுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்குள்ள நம்ம கீழே ஆரி ஒர்க் போட்டுருவோம். இது வந்து பிசுறு இல்லை ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்படியே தெரியுதுனாலும் லேசாக அந்த ட்ரிம்மர் முனி வச்சு இங்கே நம்ம ஆரி ஒர்க் போட்டோம்னா கீழே வந்து இந்த தெரியல, கீழே வந்து சுகர் பீட் ஆன்டி பீட் கொடுத்துருவோம். இது மடங்கி போயும் மேலே நமக்கு அடித்து கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக தான் நம்ம ரெடி பண்ணணும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி.